4/6/2024 ஒரு கணிப்பு தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கணும். அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நம்ம போடுற வீடியோ. நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். சரி, வாங்க சீங்குள்ளே போயிடலாம். 955 சி போர்டை பார்த்தீங்கன்னா இந்த கிராஸ் நம்பர் பார்த்தீங்கன்னாலும் 955, அதாவது இந்த நம்பரை வந்து அப்படியே கிராஸில் காமிச்சிருக்கிறோம் 955. சரிங்களா? இப்போ சேம் இதே பேட்டர்னில் ஏ போர்டுக்கு பாருங்கள், இந்த எண்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா 692 இருக்கும். இப்போ ஏ போர்டு 6 வந்துச்சுன்னா 692. சரிங்களா? ஏ போர்டு 6 வந்துச்சுன்னா 692. அப்போ 692 வருதுன்னா, ஸோ இந்த நம்பர் பாருங்கள், பி போர்டில் 459, இங்கே 495. இந்த நம்பர் அப்படியே திருப்பி வச்ச மாதிரி மேட்ச் ஆகுது. ஸோ ரிசல்ட் வந்தால் தான் இப்படி வரும் அப்படின்னு சில பேர் கேள்வி இருக்கும். ஏன்னா உண்மை அதுதான். இந்த நம்பரை வந்து ரிசல்ட் கொண்டு வரக்குள்ள தான் நம்மளுக்கு இந்த நம்பர் அப்படியே திருப்பி வச்ச மாதிரி மேட்ச் ஆகுது. பார்த்தீங்களா? இதுதான் குழு நம்பரு. அப்போ இந்த 133 பார்த்தீங்களா, இதை வந்து பவரில் கொண்டு வரணும். ஏன்னா இந்த நம்பர் ஸ்ட்ரெயிட்டாக 459 495 ஸ்ட்ரெயிட்டாக கொண்டு வந்துட்டோம். அப்படிங்குள்ள இந்த 133 ஃபுல் பவர் வச்சா 688. 688 நம்ம ஆல்ரெடி ஏ போர்டு 6 சொல்லியிருந்தோம் பார்த்தீங்களா. அப்போ அந்த 6க்கு பவர் வச்சா 1, 1க்கு பவர் வச்சா 6. அப்போ வெளி நம்பருக்கு பவர் வச்சதுனால உள் நம்பர்லேருந்து, அதாவது இது காமனாக பி போர்டுன்னு எடுத்துக்கோங்க. ஏன்னா இந்த 3 நம்பர் தனியாக பிரிச்சுக்கிட்டிங்கன்னா உள்ளே இருக்கிற இந்த நம்பருக்கு இதுதான் பி போர்டு. இதை 3 தனியாக பிரிச்சுக்கிட்டிங்கன்னா இந்த நம்பர் தான் பி போர்டு. ஏன்னா இந்த 133 வந்து ஃபுல் பவர் கொண்டு வரணும். ஸோ அதை அப்படியே நோட் பண்ணிக்கோங்க. இப்போ மந்த்லி சார்ட்டுக்கு வருவோம். மந்த்லி சார்ட்டில் ஸோ இந்த 495 காமனாக வச்சுக்கோங்க. இதுக்கு முன்னாடி இதே பேட்டர்னில் வந்த நம்பரை பார்த்துருவோம். இப்போ 585 நம்பர் இந்த எண்டில் 2 எண்டில் எங்கே இருக்குதுன்னு பார்க்கணும். அப்படிங்குள்ளே இங்கே 485 இருக்குது பார்த்தீங்களா. இதை எடுத்துகிட்டு வந்து 585. அப்போ இந்த எண்டிங் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாகவே அடுத்த நாள் கொண்டு வந்திருப்பான் நண்பா. நம்ம இந்த மாதிரி பேட்டர்னை எடுப்போம். ஒவ்வொரு நாள் நம்ம எடுக்கிற நாள் கரெக்டாக மிஸ் ஆகிடுது. அதனால் இதை நம்ம கவனக்குறைவாக விட்டுட்டோம். அப்போ 949. இப்போ அதுக்கு அடுத்தது என்ன பண்ணோம், இந்த எண்டிங் நம்பரு முழுசாகவே கொண்டு வரணும். அதாவது 3 டிஜிட்டுமே கொண்டு வரணும். அதுக்கு பதிலாக என்ன பண்ணியிருப்போம், ஒரு நாள் விட்டு 485 495 வச்சுருப்போம். ஸோ இந்த நம்பரை 495 கொண்டு வந்திருக்கிறான். இதில் பெண்டிங்கில் இருக்கிறது ஒரு 8ஆம் நம்பர் 495 பி போர்டுக்கு 8 வரணும். அப்போ 8ஆம் நம்பர் பெண்டிங்கில் இருக்குங்களா. அப்போ இந்த 495 இப்போ ஸ்டார்ட் பண்ணிக்காங்க. 495, இந்த 495ங்கிற நம்பர் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அதுவும் சி போர்ட்லேயே தான் இருக்குது. 495 அப்படியே ஆப்போசிட் இந்த எண்டில் பார்த்தீங்கன்னா 158. இந்த 158ங்கிற நம்பரு பவரில் கொண்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது பவர்லன்னா 658 688 இந்த மாதிரி. அப்போ ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு ஏ போர்டு 6 வந்துச்சுன்னா 658 இருக்கலாம், 688 இருக்கலாம். அப்போ இந்த நம்பருக்கு ஃபுல் பவர் வச்சா 688. சரிங்களா? இது ஒரு பேட்டர்ன். இப்போ வீக்லி சார்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த கிராஸில் வந்து பார்த்திங்கன்னா ஏபி 49ன்னு வச்சுக்கிட்டிங்கன்னா பிசி 49. அப்போ அதே பாருங்கள் 449 பிசி 49. ஏன்னா பவர் நம்பராக இருக்குது. இங்கே 44 வச்சுக்கலாம், 49. சரிங்களா? இதை வந்து 44ன்னு ஸ்ட்ரெயிட்டாக கொண்டு வந்துட்டான். மறுபடியும் இந்த 44 மறுபடியும் எடுத்துகிட்டு வரணும் இந்த கிராஸ் பேட்டர்ன் பிரகாரம். அப்போ இந்த 44க்கு 55, இந்த 55க்கு 44 மறுபடியும் இறக்கணும். ஏன்னா நம்மளுக்கு ஒரு 9 நம்பரு 4 நம்பர் பெண்டிங்கில் இருக்குது. இந்த 4க்கு 9க்கு 4. இப்போ இந்த 9க்கு 4ஆம் நம்பரை வச்சு அல்லது டபுள்ஸ் வைக்கணும். 4 9 ரிப்பீட் ஆகணும். அதே மாதிரி 4 9 வரணும். 4 டபுள்ஸாக வச்சு ஆட்டத்தை முடிச்சிட்டான். அதுக்கு அடுத்தது இந்த 4க்கு 9 இவனுமே
இந்த 9க்கு 9 இல்லை 4 வச்சுருக்கணும். போன வாரமே வந்திருக்கணும். அப்போ அந்த நம்பர் பெண்டிங் நம்பர் இருக்கிறதுனால 49 சி போர்டுக்கு வந்தால் இந்த கிராஸ் நம்பர் இருக்குது பார்த்தீங்களா, 49 பிசி 44 பவரில் வந்திருக்கு. இந்த நம்பரை அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக கொண்டு வரணும், அல்லது ஃபுல் பவர் வச்சா 4499 வரணும் பிசியை பொறுத்த வரைக்கும். பிசியில் அதாவது சி போர்டுக்கு 4 வந்தால் டபுள்ஸு, 9வது நம்பர் வந்தாலும் டபுள்ஸாக வரதுக்கு வாய்ப்பு இருக்குது நண்பா. அதே மாதிரி எந்த நம்பர் வந்தாலும் பிசியை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி டபுள்ஸ் வரதுக்கு என்னோடய கணிப்புக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஒரு 8 இதுலேயுமே நம்மளுக்கு இன்னும் பெண்டிங்கில் இருக்குது. 258, இங்கே 255. அப்போ சி போர்டுக்கு 8 வரணும். அதே மாதிரி இதுக்கு முன்னாடி பாருங்கள் 3 வச்சு 3 5 8, மறுபடியும் 3 5 8. அப்போ நீங்கள் ஆல் போர்டு கார்டை 8 வைக்கலாம். ஏன்னா பி போர்டுக்கு மந்த்லி சார்ட்டில் பார்த்தீங்கன்னா பி போர்டுக்கு 8 வரணும், வீக்லி சார்ட்டை பார்த்தா சி போர்டுக்கு 8 வரணும். இந்த 2 8யும் கொண்டு வந்தாலும் டபுள்ஸாகவும் வருது. சரிங்களா? இப்போ வந்து பிசி பொறுத்துக்கும் டபுளுங்குள்ள எப்படி வருதுன்னு பார்த்துருவோம். ஸோ ஏ போர்டு 6, பிசியை பொறுத்த வரைக்கும் டபுள்ஸ் சொல்லியிருப்பேன். ஒரு வேளை டி போர்டுக்கு என்ன நம்பர் வரும்னு பார்த்துருவோம். இந்த டி போர்டுக்கு காமனாக இந்த நம்பர் பாருங்கள், 7க்கு 7ங்குள்ள இந்த 3ஆம் நம்பர், அதாவது இந்த 1ஆம் நம்பர் அடுத்த நாள் இங்கே வரணும் நண்பா. அப்படி மிஸ் ஆச்சுன்னா இந்த 3ஆம் நம்பரை அப்படியே நிறுத்தணும். அதை வந்து அப்படியே கிராஸில் தள்ளியிருப்பான், நான் போர்டை மட்டும் மாற்றி வச்சுருப்பான். அதுக்கு அடுத்தது அவன் என்ன பண்ணியிருப்பான்னா, அதுக்கு பதிலாக இந்த அடுத்த நாள் வைக்கிற நம்பரு 0க்கு 0 வச்சுருப்பான். இப்போ இந்த 0க்கு 0 இந்த இடையில உள்ள நம்பர் 3ஆம் நம்பர் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து அடுத்த நாள் இங்கே பவரில் கொண்டு வந்திருப்பான். 3 தான் வந்திருக்கணும். ஏன்னா 7க்கு 7, 0க்கு 0, இந்த 3க்கு 3 இங்கே எடுத்துகிட்டு வரணும், பவரில் கொண்டு வந்திருப்போம். அப்போ அதுக்கு அடுத்தது 6க்கு 6. இப்போ இந்த நம்பர் என்ன பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னா டி போர்டுக்கு அப்படியே எடுத்துகிட்டு வரணும். ஓகேங்களா? டி போர்டை பொறுத்த வரைக்கும் 8 வரதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்குது. ஏன்னா 86க்கு 86, இந்த 58 அப்படியே கொண்டு வரணும். ஒருவேளை பவர் வச்சா 08, 2 நம்பருக்கும் பவர் வச்சா 03. நம்மளுக்கு அதிகபட்சம் டி போர்டுக்கு 8 வரதுக்கு சான்ஸ் இருக்குது. ஏன்னா அந்த கிராஸ் பாருங்கள், 4 8 8 4 8, மறுபடியும் அந்த நம்பரை அப்படியே கிராஸ் 488 488. ஸோ இந்த மாதிரி கொண்டு வந்தால் டி போர்டுக்கு 8 வரதுக்கு சான்ஸ் இருக்குது நண்பா. 4 டிஜிட் பார்த்திங்கன்னா டோட்டலாக 4 நம்பர். ஸோ 4 டிஜிட் டி போர்டு நம்ம ஏற்கனவே பார்த்து வச்சுருந்தேன் என்ன வரும்னு. என்னோடய கணிப்புக்கு டி போர்டுக்கு 8 வந்தால் 87 99, 86 44, 86 88, 86 58, டோட்டலாக 4 நம்பர் நண்பா. இந்த நம்பர் உங்கள் கணிப்பில் ஒத்து போச்சு நம்பரும் ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி, வணக்கம்.